ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாய்சம் சேனல். இன்றைக்கி நம்ம ஷோவில் பன்னீர் மசாலா, அதாவது பன்னீர் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இதெல்லாம் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வெங்காயத்தை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 25 பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு கடையில் விற்கிது. அதை போட்டிங்கன்னா அதை விட இது மனம், அதாவது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நல்லா ஏற்றி விடும் அந்த ஃப்ளேவரை நீங்கள் சாப்பிடும்போது, அந்த மசாலா சாப்பிடும்போது. அதுக்காக நாங்களே அரைச்சி பண்ண போகிறோம். மீன்வெயில் ஒரு சின்ன சட்டி மாதிரி ஒன்று எடுத்துட்டோம். அதில் நெய்யை முதல்ல ஊற்றிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நெய்யை கொடுத்திங்கன்னா அந்த அரோமா நல்லாயிருக்கும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட்டை, அப்புறம் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணோம். கொஞ்சம் செவக்க அதை நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் இந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெங்காயம் கொஞ்சமாக வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் எதுலேயும் போடுவோம், அரைச்சும் போடுவோம். அதுக்கப்புறம் அந்த உதிர்த்த, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு மாதிரி செம்மியாக தான் நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம், அதை போடுறோம். ஸோ அதை போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் அந்த வெங்காயம் கலர் மாறுற அளவு நம்ம இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மீன்வெயில் தக்காளி, வெங்காயம் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்போம். வெங்காயம் முதலையும் போடுவோம், கொஞ்சம் இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் அரைச்சும் வச்சுப்போம். அந்த அரைச்சி வச்சதை இப்போ எடுத்து ஊற்றிட்டோம் ஃபுல்லும். அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றியாச்சு. அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம், மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணோம். கலர் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கலர் கொஞ்சம் கொடுக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் தனியாத்தூள், மல்லித்தூள்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் கரம் மசாலா, அந்த கரம் மசாலாவும் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். தண்ணி ஊற்றோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி. உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மீன்வெயில் பன்னீர், நாங்கள் வந்து ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் வச்சுருந்தோம். அதை அப்படியே நல்ல சைஸாக சாப் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். அதான் பார்க்குறீங்க. இந்த பன்னீரை வந்து அந்த மசாலா ஃபுல்லும் மிக்ஸ் ஆகிற அளவு நீங்கள் பண்ணணும். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் ஃப்ரை பண்ணி வேணும்னா நீங்கள் பன்னீரை வந்து நல்ல ஆயில் அப்படி இல்லைனா கீயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியான டேஸ்ட் அது கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மல் பன்னீர் மசாலா, ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் மசாலா தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இதை போட்டுக்கலாம். அது மேலே நம்ம அப்படியே வந்து பட்டர் எடுத்து போட்டோம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ஆக்குறோம், பன்னீர் மசாலாவை. அதுக்காக கொஞ்சம் பட்டர், இல்லை எனக்கு பட்டர்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பன்னீர் மசாலா கிரேவியாக கூட போட்டு இதை சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாமே நல்ல 2-3 பேக்ஸ் போட்டிருந்தாங்க அந்த பட்டர். ஸோ திக்னஸ் நல்லாயிருக்கும், அதுக்காக போட்டிருந்தோம். ஸோ நல்லா டீப் ஃப்ரை, நல்லா கொதிக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்ளேவரை கொஞ்சம் தூக்கி விடும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி ஆகிடும். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.